ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் ஹைக்வாட். எஸ், நிறைய பேர் நேத்து ட்விட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசின ஒரு விஷயம் வந்து, சுக்மன் கில் அவ்வளவுதான்ப்பா, சூப்பரா அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு வாய்ப்பே இல்லை, சும்மாவே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, சுக்மன் கில்லோட இப்படிப்பட்ட ஒரு நாக்குக்கு அப்புறம் எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆக்சுவலி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ட்விட்டர் ஃபுல்லா இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. எஸ், நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி இருக்கிற ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் ஹைக்வாட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த 2023 காலகட்டத்தில் டொமஸ்டிக் ரொம்ப நல்லா ஆடினாரு, அப்பயுமே வாய்ப்பு பெருசாக கொடுக்கப்படலை. இந்தியன் டீம் வந்துமே நல்லா ஆடினாரு, T20 சைடு அவர் பெருசாக எடுக்கப்படலை. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமுக்கு அகெயின்ஸ்டாகவே ஒரு செஞ்சுரி அடித்தார், அப்பயுமே அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணலை. அண்டு ஓடிஐ பக்கமும் பெருசாக வாய்ப்பு இல்லை, டெஸ்ட் பக்கமும் அப்பப்போ பேக்கப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு வாய்ப்பே கொடுக்காம கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற நிறைய மன வருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வரிசையாக பிளேயர்ஸ் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றப்போ இதுக்கப்புறம் ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கான வாய்ப்புங்கிற ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா, அவரால் விளையாட முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. ஓகே, இப்போ அதை பத்தி கொஞ்சம் நல்லா டீப்பாவே டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, T20 சைடில் ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் ஓப்பனர், அது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, அவர் எப்போ வந்தாலும் டீமில் இடம் இருக்கும். இப்போ அடுத்த வருஷம் வந்து வேர்ல்டு கப்புக்கான இயர் அப்படிங்கிறதுனால ஜெய்ஸ்வாலை மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துருவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. சஞ்சு சாம்சன் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்ம் டிப்பாக இருக்குது. மேபி வந்து அவர் நல்லா ஆடுறாரு IPL அப்படின்னா அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும் கண்டிப்பாக. ஏன்னா செஞ்சுரிஸ் வந்து 1 இல்லை 2 இல்லை 3 செஞ்சுரிஸ் அடித்து வச்சிருக்காரு லாஸ்ட் இயரில். ஸோ அதனால் அதை திருப்பி வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இங்கே 2 பேர் வந்து செட் ஆகிட்டாங்க. மூணாவது அபிஷேக் சர்மா விளையாண்ட ஒரு இன்னிங்ஸ் வந்து அந்த T20 கடைசி T20ல இனிமே இவன் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவரையும் ஒரு ஓப்பனரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அபிஷேக் சர்மாவோட கேம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிருச்சு. ஸோ அவரும் ஒரு ஓப்பனர் லிஸ்ட்ல இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சுக்மன் கில், அவர் வந்து பிரின்ஸ் அண்ட் அவர் தான் வைஸ் கேப்டனாலாம் கூட ட்ரை பண்ண போறாங்க, இந்தியாவோட ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு அப்படின்னா ஆல்ரெடி நல்ல ப்ரூவன் கமாடிட்டியில இருக்கிற 4 பேர் வந்து இருக்காங்க. 1-down பொசிஷன் திலக் வர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அந்த இடத்த கிராப் பண்ணிக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் தான் அடுத்த ஒரு 1-2 வருஷத்துக்கு அவர் தான் வந்து இருக்கா போறாரு கேப்டனாங்கிறதுனால அவர் வந்து ஆப்வியஸ்லி இருப்பாரு. திலக் வர்மாவும் நல்லா விளையாண்டுருக்காரு, சென்னையில் அவர் விளையாண்ட நாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு எங்கேருந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. இப்போ ருத்ராஜ் ஹைக்வாட் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள வரணும்னா என்ன தெரியுமா பண்ணணும், வரப்போற IPL 2024-25 சாரி அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இயர், அதாவது பெரிய இல்ல அதுக்கு மேல பெரிய இயரா அமைஞ்சா மட்டும்தான் அவரால் திருப்பி இந்தியன் டீம் கதவை தட்டி உடைச்சு உள்ள வர முடியும். ஏன்னா அதுவுமே இப்போ அவர் ஒரு பெரிய 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 டோர்னமெண்டா இது அமையணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லைக் நான் எப்படி பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு 600+ ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவர் திருப்பி உள்ள வர்றதை யாருனாலுமே தடுக்க முடியாது. அதர்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவர் மீண்டும் ஒதுக்கப்படுவார். இன்கேஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்க, அங்கேயும் வந்து ஒரு மேட்சா இருந்தாலும் சரி, 2 மேட்சா இருந்தாலும் சரி, 3 மேட்சா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 10 பால் தான் கிடைக்குது ஏதோ ஒரு பொசிஷன்ல அப்படியா இருந்தாலும் சரி, விளையாண்டே ஆகணும், நான் பார்த்துக்கலாம், இன்னொரு மேட்ச் அடிச்சுக்கலாம். இந்த சூழ்நிலையில இப்போ ருத்ராஜ் ஹைக்வாட் இல்லை, அது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் இந்தியன் டீமோட ஓப்பனிங் இது அப்படிங்கிறது பயங்கரமா போயிருச்சு. அதுவும் KL ராகுல் வேற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, வரப்போற IPL எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான IPL-ஆ இருக்க போது, நான் கண்டிப்பா திருப்பி T20 டீமுக்குள்ள வருவேன் அப்படின்ட்டு. அவரும் அடிச்சு உள்ள வந்துட்டாருன்னா அவரெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், அவரையெல்லாம் கண்டிப்பா ஒதுக்க மாட்டாங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கிறப்போ. ஸோ ருத்ராஜ் ஹைக்வாட் எப்படி பார்த்தாலும் அவருக்கான பெரிய 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 சிச்சுவேஷனுக்குள்ளே போக போறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், ரொம்ப நல்ல பிளேயர், டெக்னிக்கா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம சவுண்டான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் T20 சைடு எப்படி ஆடணுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் இன்னும் நல்லா கிராக் பண்ணணும். எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆடுவாருங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ ஒரு 30 பால் பிடிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் 20 பால் வந்து அப்படி இப்படி ஆடினாலும் அடுத்த 10 பால்ல மேக் பண்ணிடுவாரு, அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து கொண்டு வந்துருவாரு. அதில் வந்து அவர் ஒரு எப்படி வில்லாதி வில்லன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் மற்றபடி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் அந்த கேம் ஆடக்கூடாது, பால் 1லேருந்தே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் அவர் நிறைய இடையில ட்ரை பண்ணாருங்க, விக்கெட் கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு திடீர்னு. பிகாஸ் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரில. திடீர்னு 6th டவுன் 7th டவுன் வர்றாரு. அது கூட நான் ஏதோ மேலே யாருக்கோ வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பண்ணுறாருன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இறங்கி எப்படியாவது இந்தியன் டீம் கதவை திறந்துடலாமான்னு யோசிக்கிறாரு போல. எஸ், இப்போ எனக்கு வந்து பெரிய டவுட் வந்து ராகுல் திரிபாத்தியையும் கான்வேயையும் ஓப்பன் பண்ண வச்சுட்டு ருத்ராஜ் ஹைக்வாட் எதுவும்
நம்பர் 3 வந்துட போறாரு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பிகாஸ் இந்த நம்பர் 3 ஸ்லாட்டை தான் அவர் லைட்டா கிராக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் திலக் வர்மா இன்ஜுரி ஆகுறாரு அப்படின்னாலும் இல்ல வேற ஏதாவதுக்காகவும் இவர் உள்ள வரலாம். இல்ல ஒரு ஓடிஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விராட் கோலி இல்ல அப்படின்னா அந்த விராட் கோலியோட இடத்தை கரெக்டா நிரப்பக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு இதுல கூட உள்ள வரலாம். ஸோ எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி வந்து நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருக்கீங்க இல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிலாக்ஸா யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு சும்மாவே ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சாலே அவரை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஃபார்ம் அவுட் ஆகுறாரு ஐபிஎல் இன்கேஸ் நல்லா அமையலை அப்படின்னாலும் அவரோட கெரியரே முடிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. நல்ல பேட்ஸ்மேன், நல்ல சூப்பராக டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிற பேட்ஸ்மேன், அட் த சேம் டைம் பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கம்பேக் இந்தியன் டீமில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.